ஆனால் அழிவு எப்படி வரும்? அழிவு வரணும்னா தானாகவே இந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறை செய்வார்கள். அதான் விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்வார்கள். அழிவு வரும்னா தானாகவே அந்த மூளை அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த யாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு வந்திருந்த ஒரு ரிஷி கிட்ட போய் தேவையில்லாமல் விளையாடுறார்கள். தேவையில்லாமல் அவரை அவதூறு செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஒரு இளைஞனுக்கு பெரிய புடவை கட்டி, சாமி முழுகாமல் இருக்காங்க இந்த அம்மா, இவளுக்கு ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு போய் கேட்குறார்கள். ரிஷி ரொம்ப பொறுமையோடு இருந்து போங்கப்பா போங்க அப்படின்னுறார். ஆனால் இவங்க விடாமல் அவரை துன்புறுத்துகிறார்கள். இல்லை பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ரிஷி கண்ணை திறந்து பார்த்து, இது பெண் அல்ல ஆண்னு கூட எனக்கு தெரியாதாப்பா, ஆனால் உங்களுடைய அழிகின்ற காலம் வந்ததால தான் இந்த மாதிரி நீங்கள் ஞானிகளை துக்கப்படுத்துகிறீர்கள். அதனால் இந்த ஆணுக்கு ஒரு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையாலே உங்கள் குலம் அழியும்னு சொல்லிடுறார். அதே மாதிரி அந்த துணியை அவுத்து பார்த்தா உள்ள ஒரு உலக்கை இருந்தது. யாதவர்களுக்கு அடிவயிறு கலங்கி விட்டது, பயம் கண்டு விட்டது. ஐயோ சபித்து விட்டாரே, இப்போ என்ன ஆக போகுதோ. உடனே இன்னொரு ரிஷிகிட்ட ஓடுறாங்க, எப்படியாவது பாவ மன்னிப்பு கொடுங்க, காப்பாத்துங்க. அவர் சொல்றாரு, எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் வேணா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த உலக்கையை நல்லா அரைச்சி 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 தூளாக்கி கடல்ல போட்டுருங்க, அப்போ வேணா தப்பிக்க வழி இருந்தாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த யாதவர்களும் அதை அரைச்சி 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 தூள் பொடியாக மாற்றி, இரும்பு உலக்கை அதை பொடியாக மாற்றி, கடைசியில் ஒரு கையில் பிடிச்சி அரைக்கும் பொழுது அந்த ஒரு துளி அரைக்க முடியாது, கையில் மிஞ்சும். அந்த பொடியையும் எடுத்து மொத்தமாக கடலில் போட்டுறார்கள். ஆனால் கடல் அலை வேகத்தால் இந்த பொடியெல்லாம் மெதுவாக கடற்கரையில் ஒதுங்கி அந்த பொடிகளிலிருந்து வளர்ந்த அந்த கோரை எங்க வளர்ந்து கிடக்கு. கடைசியா ஒரு துளி இருந்தது, அந்த ஒரு துளியை ஒரு மீன் சாப்பிட்டுருது. ரொம்ப அழகாக அந்த கதையில விளக்குறார்கள். அந்த மீன் சாப்பிட்ட அந்த துளி ஒரு வேடனோட கையில சிக்குது. அவன் மீன் பிடிக்கும் போது அந்த மீன் கிடைக்குது. அந்த மீனை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இருந்த அந்த துளியை, அந்த மீனை அரிஞ்சு சமைக்கும் பொழுது அந்த துளி அவனுக்கு கிடைக்குது. இரும்பு துண்டா இருக்கே அப்படின்றதுக்காக அவன் செய்த ஒரு அம்பினுடைய நுனியிலே அதை பொருத்தி கொள்ளுகின்றான். அதுக்கப்புறம் அந்த அம்பை எய்யும் பொழுதுதான், அந்த அம்பு பட்டு தான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் உடலை துறக்கின்றார். அதாவது வாலியை ராமாவதாரத்திலே வதம் செய்ததற்காக ஈசனே உடலெடுத்து வந்தாலும், எம்பெருமானே உடலெடுத்து வந்தாலும் வாலிக்கு ஒரு வரத்தை அளித்தார். நான் உன்னை வதம் செய்தேன், அதனால அடுத்த ஜென்மத்திலே நீ என்னை வதம் செய்வதற்கு உன்னை அனுமதிக்கிறேன். ராமாவதாரத்திலே வாலியை வதம் செய்ததற்காக கிருஷ்ணனாக உடம்பெடுத்த பொழுது வாலி மீண்டும் வேடனாக வந்து இந்த அம்பினால்தான் எம்பெருமானை உடல் துறக்க வைக்கின்றான். அதுக்கு பிறகு அங்கு விளந்து கிடந்த அந்த கோரை புல், ஏதோ ஒரு நாள் இந்த யாதவர்கள் குடித்துவிட்டு கடற்கரையிலே கும்மாளமிட்டு கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக அந்த கோரை புல்களை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் பொழுது அந்த கோரை புல்லெல்லாம் கடப்பாறையாக மாறி எல்லோரும் உள்ளுக்குள்ளே நடந்த போராலே இறந்து போகிறார்கள். இதுதான் கதை. இதோட சாரம் என்னன்னா, என்னதான் அரைத்தாலும் அரைக்க முடியாத மிஞ்சி இருக்கின்ற அந்த துளி கருமம், அரைக்க முடியாத அந்த கடைசி துளி கடப்பாறை துளி எப்படி எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கடப்பாறை துளி அந்த வேடனுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உடலை விட்டிருக்க மாட்டார். அவர் உடலை விடாமல் இருந்திருந்தால் இந்த கடப்பாறைகள் முளைத்து யாதவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள். கடைசி துளி இருந்தால் கூட அது துக்கத்திற்கு வழிகாட்டிவிடும். அதே மாதிரி நம்முடைய அகங்காரத்தை இழைத்து 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 நாம் கரைத்தாலும் அந்த கடைசி துளி இருக்குமானாலும் அது
துக்கத்தை ஏற்படுத்திவிடும். பகை, கடன், நெருப்பு, அகங்காரம், இந்த நான்கையும் மிச்சம் வைக்கக்கூடாது. வச்சா வளர்ந்துரும், நமக்கு தெரியாமலே வளர்ந்துரும். பகை, கடன், நெருப்பு, அகங்காரம், இந்த நான்கையும் ஒரு துளி மிச்சம் வைத்தாலும் நமக்கு தெரியாமலே வளர்ந்து விடும். அதனால ரொம்ப அழகா ரமண மகர்ஷி சொல்லுவாரு, ஒதுக்கக்கூடியதையெல்லாம் ஒதுக்கிவிட வேண்டும், ஒதுக்க முடியாத ஒன்று வரும்பொழுது அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, தேவ மாயை தாண்ட முடியாதது, என்னை சரணடைவர்களே இதை தாண்டுவார்கள். இந்த மாயை ஒதுக்கி 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 நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் மனம் அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி நான் 12 வருஷமா தியானம் பண்றேன், யோகா பண்றேன், பிராணாயாமம் பண்றேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி மனம் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்க மாதிரி தெரியுது சாமி, ஒண்ணுமே மாறின மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒதுக்குவதிலேயே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பரம்பொருளை மாறாத ஒன்றை பிடித்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்கள். பக்தி சாராமல் வெறும் எண்ணங்களாலே, கருத்து விளையாட்டுக்களாலே, தியானத்தாலே, யோகத்தாலே மட்டும் பூரணத்தன்மை அடையப்படாது. எங்க பக்தி சரணாகதி இல்லையோ அங்க பூரணத்தன்மையும் ஜீவன் முக்தியும் மலராது. அதைத்தான் எம்பெருமான் இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். ஏன் மக்களுக்கு பக்தி எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஏன் அது மிகவும் துக்கமா இருக்கு, எவ்வாறு அதை அடைவது என்கின்ற சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரத்திலே அளிக்கிறார். அஞ்ஞானம் என்றால் என்ன, உண்மையான ஞானம் எது அப்படிங்கிற சத்தியத்தை அடுத்து விளக்குகின்றார். நமாம் துஷ்கிருதினோ மூடாः பிரபத்யந்தே நராதமாः மாயயா பஹ்ருதஜ்ஞானா ஆசுரம் பாவமாஸ்ருதாः. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமா மாயையா பஹ்ருதஜ்ஞானா ஆசுரம் பாவமாஸ்ரிதாக. பாவச் செயலை உடையவர்களும் மூடர்களும் மக்களுள் கடைத்தரமானவர்களும் மாயையாலே ஞானத்தை இழந்தவர்களும் அசுர இயல்பை உடையவர்களும் என்னை பின்பற்றுவதில்லை. ரொம்ப அழகா ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். வாழ்க்கையின் சாரம் புரியாமல், சத்தியம் புரியாமல் துக்கத்தில் உழன்று கிடக்கும் மூடர்கள், என்ன நடக்கிறதுன்னே தெரியாமல், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் ஒரு விதமான செலக்டிவ் ஆம்னீஷியாலேயே இருக்கும். கரெக்டா செலக்ட் பண்ணி மறந்துடுறது. காரணம் என்னன்னா, அந்த விஷயங்கள்லாம் நினைவில் வச்சிருந்தா வாழ்க்கை ரொம்ப வருத்தமா இருக்கும். பல நேரத்தில் கன்வீனியன்ஸுக்காக மறந்துடுறது. அததான் மூடர்கள்னு சொல்றார். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மூடத்தனமான பாபச் செயல்களோடையே இருக்கின்ற ஒரு மனிதனால இந்த சத்தியங்களை உட்காந்து கேட்கவே முடியாது. என கேட்டாலே குற்ற உணர்ச்சி வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலே காதை மூடிட்டே அந்த வழியாக போயிடுவார்கள். போகும்பொழுது கூட தவறி காதில் எதுவும் விழுந்துட வேண்டாம்னு போயிடுவார்கள். இந்த மாதிரியான மக்கள் மூடர்கள். மறந்து 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 மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வருகின்ற துக்கத்தை மறந்து விடுபவர்கள். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் ஒரு உதாரணம். ஒரு நாய் என்ன பண்ணுமா, ஒரு வரட்டு எலும்பை வாயில் கவ்வி கடிச்சு 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 பரட்டுன்னு தேய்ச்சி கடிச்சு
திரும்ப திரும்ப கடிக்கிறதால அந்த எலும்பே நாயோட பல்லில் குத்தி அந்த பல்லிலிருந்து வர்ற ரத்தத்தை குடித்து கொண்டு அந்த நாய் அந்த எலும்பிலிருந்து ரத்தம் வருகிறதுன்னு நினைச்சிட்டு இருக்குமா. மூடத்தன்மை. அதே மாதிரி தான் நாமளும் இந்த வெளி உலக விஷயங்களை பிடித்து கொண்டு அதை உருட்டி உருட்டி அந்த அந்த வரட்டு எலும்பை உருட்டி தனக்குள்ளிருந்து எப்போவாவது வர்ற கொஞ்சோண்டு சுகத்தையும் அமைதியை அந்த வெளி உலக பொருள்ல இருந்து வர்றதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வரட்டெலும்பை கடிக்கின்றோம் என்பதை கூட மறந்துவிட்டு மூடத்தன்மையில் மீண்டும் 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 மூழ்கி கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாள் விழித்துக் கொள்ளும் பொழுதும் உணர்வாலேயும் விழித்துக் கொள்வது. ஆனால் ரொம்ப கன்வீனியண்டா பல விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம். பல விஷயங்களை நாம் முடிவெடுக்கும் பொழுது நம்முடைய நினைவிற்கும் உணர்விற்கும் கொண்டு வராமல் விட்டு விடுகின்றோம். மறதியிலேயே பிறந்து மறதியிலேயே வாழ்ந்து மறதியிலேயே மறைந்து விடுவது. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய மறதி ப்ரொஃபஸர். இந்த ப்ரொஃபஸர் முக்கியமாக இந்த ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் மறதி இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறி அனுபவம் இல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டும் மூளையில வச்சு திருக வேண்டி இருக்கிறதுனால இந்த ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களுக்கு ரொம்ப மறதி இருக்கும். இல்லை அனுபவம் சார்ந்த விஷயமா இருந்தால் மறதி இருக்காது. அனுபவம் சாராத விஷயன்றதால மறதி அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய மறதி ப்ரொஃபஸர் அவருடைய வீட்டை அதே தெருவில் இன்னொரு பாகத்துக்கு வீடு மாற்றினார்கள். அவங்க மனைவிக்கு தெரியும் இவர் மறதிக்காரர்னு. அதனால அவர் கல்லூரிக்கு போகும்பொழுது காலையிலேயே ஒரு பேப்பரில் வீட்டோட புது அட்ரஸை எழுதி கொடுத்து புது சாவியையும் கையில் கொடுத்து சாயந்தரம் மறக்காமல் புது வீட்டுக்கு வாங்க, இது புது வீட்டு சாவி புது வீட்டு அட்ரஸ்ன்னு பேக்கெட்டில் வச்சு அனுப்பிடுறார்கள். அவர் நம்முடைய மறதி ஹீரோ காலேஜில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்க போய் அந்த பேப்பரோட பின் பக்கத்தில் அதோட விடையை எழுதி கொடுத்துட்றாரு. அதில் அட்ரஸ் இருக்குன்றதையும் மறந்துட்டார். சாயந்தரம் வழக்கம் போல பழைய வீட்டுக்கே போறாரு. வீட்டில் போய் இந்த புது சாவியை வச்சு ட்ரை பண்றாரு. அது திறக்க மாட்டேங்குது. திறக்காதப்பதான் திடீர்னு அவருக்கு உரைக்குது. ஆமா இன்னைக்கு காலையில் ஏதோ நடந்ததே. கரெக்ட் கரெக்ட். மனைவி சொன்னாங்க இந்த தெருவிலேயே எங்கேயோ வீடு மாத்துறதா. அப்பதான் அவருக்கு புரியுது, ஆஹா அந்த அட்ரஸ் எழுதின ஸ்லிப்பை யாரோ ஒரு மாணவன்கிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு. மெதுவா அந்த தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு இளைஞனை பார்த்துட்டு, அப்பா இந்த தெருவில் ஒரு ப்ரொஃபஸர் ஃபிலாசபி ப்ரொஃபஸர் இருப்பாரே தெரியுமா, அவருடைய புது வீடு எதுன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்றான், கவலைப்படாதீங்கப்பா நான் தான் உங்க பையன், வாங்க அழைச்சிட்டு போறேன். மறந்து 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 பழகி போய் எதை மறப்பது என்கின்ற எல்லையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில பார்த்தீங்கன்னா நாம எல்லோருமே உடலை எடுக்கும் பொழுது நம்முடைய பழைய பிறவியின் நினைவுகளை மறந்து விடுகிறோம். ஏன்னா அவ்வளோ நினைவுகளையும் வச்சுட்டு இந்த உடம்புல வாழறது கஷ்டங்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த நினைவுகளை மட்டும் இல்லாமல் அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் மறந்து விடுகிறோம். திரும்பவும் வாழ ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கின்ற பாடங்களையும் மறந்து கொண்டே இருக்கிறோம். மறந்து விடுதல் அப்படிங்கிற ஒரு குணத்தை மட்டும் மறக்காமல் வைத்திருக்கிறோம். ரொம்ப அருமையாக நமது முன்னோர்கள் சொல்வார்கள், காஞ்சியிலே பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி. அதாவது காஞ்சிபுரத்தில் பிறந்தால் முக்தி. அது இப்போ இதுக்கு மேலே எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. அது பிறப்புன்றது முடிஞ்சிருச்சு. காசியில் இறப்புங்கிறது எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் காசியில் செத்து போகணும்னு சொல்லி அங்கே 20 வருஷமாக காசியிலே தங்கி இருப்பார்கள். ஏதோ ஒரு சின்ன செஸ் பெயின் இல்லை வீசிங் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் செத்து போயிடுவார்கள். பல பேருக்கு நடந்திருக்கு.
அதனால அதுவும் நம்ம கையில் இருக்கான்னு தெரியாது. முடவர்களாக இருந்தா சிதம்பரம் தரிசிக்கிறதும் சாத்தியமானு தெரியாது. ஆனா திருவண்ணாமலை நினைப்பது எல்லோருக்கும் சாத்தியம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. வெறும் அந்த மலையை நினைப்பது மட்டுமல்ல, நினைப்பு அரும் அளவிற்கு நினைப்பது. நினைப்பு அருகின்ற அளவிற்கு நினைக்கும் பொழுதுதான் முக்தி. வெறுமனே ஏதோ ஒன்றை ஒரு முறை நினைத்து விடுவதனால் முக்தி வாய்த்து விடாது. ஒருவேளை நினைக்கும் பொழுது அந்த நினைக்கின்ற வினாடி முக்தி வாய்க்கும். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மறந்து கொண்டே இருப்பது. இந்த சத்தியங்களை எல்லாம் கூட நினைப்பது முக்தியை அளிக்கும். இந்த சத்தியங்களை நினைப்பதும் திருவண்ணாமலையை நினைப்பதும் ஒன்றுதான். திருவண்ணாமலை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சத்தியங்களோட ஒரு சிம்பல், அந்த சத்தியங்களை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு சிம்பல். அதனாலதான் திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு சொல்றோம். அந்த சிம்பல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? சத்தியம். பல ஆன்மீக சத்தியங்களை அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஞானியோ ஒரு அவதார புருஷனோ தனி நபர் கிடையாது. இதுக்கு மேல நான் ஒரு தனி நபர் கிடையாது. நான் ரெப்ரசன்ட் பண்ற சத்தியங்களோட சிம்பல். நான் என்ன நினைக்கிறது என்ன அர்த்தம்? அந்த சத்தியங்களை நினைப்பது. அதே மாதிரி திருவண்ணாமலை அது ரெப்ரசன்ட் பண்ற சத்தியங்களோட ஒரு சிம்பல். அந்த சிம்பலை நினைக்கிறது அந்த சத்தியங்களை நினைப்பது. அந்த சத்தியங்களை நினைக்கும் பொழுது ஜீவன் முக்தி அடையப்படுகிறது. ஆனா சத்தியங்களை நினைக்காமல் மறதியிலேயே மூழ்கி இருக்கும் மக்களுள் கடைத்தரமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷ உடம்பு எடுத்தும் மனுஷ தன்மைக்குள்ள நுழையாமல் இருப்பவர்கள். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி நம்ம எல்லாருக்கும் புனர்ஜென்மம் திரும்ப திரும்ப ஜென்மம் இருக்குன்னா அப்ப ஜீவராசிகள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போதே காரணம் என்ன? எண்ணிக்கை அதே தானே இருந்திருக்கணும். அது வேற ஒண்ணும் இல்லை. மீனாவும் பாம்பாவும் கரடியாவும் பன்னியாவும் எருமையாவும் இருந்த ஜீவனெல்லாம் மனுஷ ஜென்மமா வந்துருச்சு, மனுஷ உடம்பு எடுத்துருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, மனுஷ தன்மைக்குள்ள நுழையல. அதனாலதான் மக்கள் உடல் எடுத்தாலும் மக்களாகவே பல பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி மனுஷர் உடல் எடுத்தாலும் மனித தன்மைக்குள் நுழையாத, தெளிவிற்குள் வராத அது மாதிரியான மக்களும் மாயையாலே ஞானத்தை இழந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை தெளிவை ஏன், எதற்காக, எப்படி, யாரால் என்கின்ற தெளிவை இழந்தவர்களும் அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள். அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள்லாம் யாருன்னா, தன்னுடைய உடம்பிலே 5 புள்ளிகள் மூலமாக மட்டுமே சுகத்தை காண்பவர்கள் அசுரர்கள். ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகள் கண்ணை சந்திக்கும் நுனி, சுவாசம் மூக்கை சந்திக்கும் நுனி, சுவை நாக்கை சந்திக்கும் நுனி, இசை காதை சந்திக்கும் நுனி, தொடு உணர்வு தொடுவதால் ஏற்படுகின்ற புலன் இன்ப சுக நுனி. இந்த 5 புள்ளிகளால் மட்டும் வாழ்க்கையில் ஆனந்தத்தை சுகத்தை ருசிப்பவன் ராட்சச இயல்பை உடையவன். இதை தாண்டி இதயத்திலே எப்போவாவது நீங்க பார்க்கலாம், ரொம்ப ஆழமான இனிமையான நண்பரையோ அல்லது உங்கள் மனதிற்கு உகந்தவரையோ பார்க்கும் பொழுது இந்த இதய மத்தியில் ஒரு ஆழ்ந்த குளிர்ச்சியும் ஒரு சுகமான உணர்வு இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நீங்க சுகத்தை அனுபவிக்கின்ற 6வது புள்ளி. இந்த 6வது புள்ளி சுகத்தை அனுபவிக்க துவங்குபவன் தேவ இயல்புக்கு மாறுகிறான். மனம் முழுவதும் ஆன்மா முழுவதும் சுகத்தை அனுபவிப்பவன் ஜீவன் முக்தனாக மாறுகிறான். 5 புள்ளியில மட்டும் வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கிறவன் ராட்சசன். 6வது புள்ளியாகிய அன்பினாலே ஏற்படும் சுகத்தை, இதய மத்தியில் ஏற்படுகின்ற சுகத்தை அனுபவிக்க துவங்குபவன் தேவன். உணர்வு முழுவதும் எப்போதும் இனித்துக் கொண்டே இருக்கின்ற பக்தியில் கரைந்து இருப்பவன். ரொம்ப அருமையா திருமூலர் சொல்வார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே.
தேன் பாத்திரத்திற்குள் நினைத்து வைத்த அழுத்தி வைத்த பஞ்சை போலே உள்ளும் புறமும் இனிக்கின்ற உணர்வு, பக்தியினாலே பொங்கி கசிகின்ற உணர்வு, அதை அடைபவன் ஜீவன் முக்தனாகின்றான். அவர்களுக்கு உடல் முழுவதும் இனித்து, உணர்வு முழுவதும் இனித்து, தன்னை தாண்டிய தன் வசத்தை இழந்து பரவசத்தில் இருப்பவர்கள், தன் வசத்தில் இழந்து பரத்தின் வசத்தில் இருப்பவர்கள். இந்த பரத்தின் வசத்தில் இருப்பவர்களைத்தான் பரமஹம்சர்கள்னு சொல்றோம். பரத்தின் வசத்தில் இருப்பவர்கள். நான் சாதாரணமாக இந்த ஐம்புலன்களின் சுகத்திலேயே ஒன்றி இருப்பவர்கள், அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள். அவர்களுக்கு இந்த ஐம்புலன், இந்த 5 புள்ளிகள் இருக்கிற சுகத்தை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இந்த சுகமே வாழ்க்கையின் ஆதாரம்னு நினைக்கிறார்கள். இந்த சுகமே வாழ்க்கையின் சாரம் நினைக்கிறார்கள். இந்த சுகமே போதும்னு நினைக்கிறார்கள். இந்த சுகத்தை சார்ந்தே வாழுகின்றவன் என்னை போற்றுவதில்லைன்னு சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு கிருஷ்ணர். ஏன்னா அந்த சுகமே போதும்னு நினைக்கிறவர்களுக்கு ஞானிகள் தேவையில்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதைத்தான் நீங்கள் தேடுவீர்கள், அதை அளிக்கின்ற நபரைத்தான் நாடுவீர்கள். யாருக்கு ஆன்ம சுகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் ஆன்ம ஞானிகள் வேண்டும், அதை கொடுக்கின்ற ஞானிகள் வேணும். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு, நான் எவ்வளோ சொன்னாலும் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு புரிய வைக்க முடியல, என் வீட்டுக்காரருக்கே புரிய வைக்க முடியலையே. காரணம், அவர்கள் அந்த 5 புள்ளிகளை தாண்ட முடியாதவர்கள். அந்த 5 புள்ளிகளை தாண்டிய ஒரு சுகம் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்காதவர்கள், அதிலேயே பிடிபட்டிருப்பவர்கள். அவர்களுக்கு ஆன்ம சுகமும் ஆன்ம ஞானமும் ஒரு சுகமாகவே தோன்றுவதில்லை. அதனால் அவர்கள் இத்தகையவர்களை போற்றுகின்றதும் இல்லை. ஒரு மிக அழகாக கிருஷ்ணன் சொல்றாரு, பாவச் செயலை உடையவர்களும் மூடர்களும் மக்களுள் கடைத்தரமானவர்களும் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களும் அசுர இயல்பையே பற்றி நிற்பவர்களும் என்னை போற்றுவதில்லை. இது ஆழ்ந்த சத்தியம். அவர்களுக்கு ஞானியின் தேவையும் இல்லை, அவர்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. தேட வேண்டிய தேவை இருப்பவர்களும் அவசியம் இருப்பவர்களும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள். இந்த அவசியத்தை தாண்டி யார் விபரீத ஞானத்தை கடந்து இறைஸ்வரூபத்தை கண்டுகொள்கிறார்கள், ஜீவன் முக்தத்தன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள், இந்த சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களிலே விளக்குகிறார்.